இங்க ஒரு குட்டி பையன் நல்லா வெயில்ல நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோனே தாகமா இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா அவனுக்காக வாட்டர்மெலன் குடுக்குறாங்க. ஸோ அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "அதுல இருக்கிற சீட மட்டும் வெளிய துப்பிருப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா அந்த பையன் என்ன பண்றான்னா, அத கேட்காம அந்த வாட்டர்மெலன்ல இருக்கிற சீடோட சேர்த்து சாப்பிட்டுறான். அப்படி சாப்பிட்டு அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தான், அவன் பெட் ஃபுல்லா ஒரே இலையா இருக்கிற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் வாஷ்ரூம்ல இருக்கிற கண்ணாடியில போய் பார்க்கும்போது பார்த்தா தான் தெரியுது, அவன் மூக்குல ஒரு செடி முளைச்சிட்டு இருக்கு. அந்த செடியை இழுத்து பார்க்கறான். உள்ள இருந்து நிறைய செடியை உதிர்ந்து உதிர்ந்து கீழே விழுகுது. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட உடம்புல இருந்து நிறைய செடி எல்லாம் கீழே விழுந்திருக்கும்ல. அதனால அவங்க ஸ்கூல் டீச்சர் பாத்தீங்கன்னா தடிக்கு கீழே விழுந்துறாங்க. ஸோ அதை பார்த்து என்ன பண்றாங்கன்னா, இவனை எப்படியாவது இந்த இதெல்லாம் கட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூக்குல ஒரு செடி மாதிரி நீட்டிட்டு இருக்கோம். அந்த டீச்சர் இழுத்து பாக்குறாங்க. ரத்தம் வரும்னு பார்த்தா வாட்டர்மெலன் ஜூஸா முகத்துல வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவனோட வாயை ஓப்பன் பண்ணி பார்த்தா வாய் ஃபுல்லா வாட்டர்மெலன் மாதிரி மாறிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது இவனை ரெடி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா செடியுமே கட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஸோ இங்கிருந்தா நம்மள மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் என்ன